Hi friends, welcome back to my channel Learn MS Excel in Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா MS Excelல ஃபார்மேட் செல் அது எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோலையும் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்கிறோம். அது என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். இதில் ஃபார்மேட் செல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ஹோம் டேப்பில் இருக்கிற எல்லா விஷயமும் ஆட் பண்ணது தான் ஃபார்மேட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பேஸ்ட் விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, மெர்ஜ் செல், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எப்படி அலைன் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு டேபிள் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட், இந்த இடத்துல அலைன்மெண்ட், இந்த இடத்துல வார்ப் அண்ட் மெர்ஜ் செல், இங்கே வந்து நம்பர் டெசிமல் பர்சன்டேஜ் எப்படி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சேர்த்து குமுலேட்டிவாக ஒரே ஒரு டேப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஃபார்மேட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரோ கீ மாதிரி இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஃபாண்ட்டோட ஃபார்மேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதோட ஸ்டைல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி மாற்றுறது, இது வந்து நம்ம முன்னாடியே மேலே அந்த ஹோம் டேக்கில் இருக்கிறத வச்சு ஷார்ட்கட்டில் இது பண்ணோம். இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஸ்க்ரீன் வந்து இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் மோரால் சேம் தான், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபாண்ட்டில் வந்து எல்லா விஷயமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கர்சர் இருக்குல்லையே, இந்த இடத்துல இந்த ஃபாண்ட் சைஸு, கலர்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி இங்கேயும் அவைலபிள் இருக்குது. பார்டர் ரிலேட்டட், இந்த பார்டர் எப்படி நம்ம பண்ணுறது, கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருக்கோம் ஹோம் டேப்பில். இதில் மேஜராக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் அப்படிங்கிற ஒரு டேப்பில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் நம்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து டெசிமல் வேல்யூவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. டெசிமல்னால் 90,000.00, அதாவது டெசிமலுங்கிறது புள்ளிக்கு அப்புறம் வைக்கிற என்ன வேல்யூ வருதோ அது வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஃபார்மேட் செல் இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற செல் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணி காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து 90,000.00, அதாவது 0.00 டெசிமல் இது காமிக்குது நம்மளோட வேல்யூ. இந்த டெசிமல் வந்து எத்தனை பிளேஸில் இருக்கணும், அதாவது எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ உங்களுக்கு இருக்கணும், அந்த பாயிண்ட் புள்ளி வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கணும். இப்போ இன்னைக்கு சே வந்து 3 டெசிமல் வேணும் அப்படின்னு 3 கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டெசிமல் வந்து 0 ஆகிடும். உங்களுக்கு டெசிமல் எதுவும் வேண்டாம், வெறும் வேல்யூ மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 இல்லை 0 பண்ணிட்டீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது 0 மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இது ரெண்டாவது, இது ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்குள்ளே போயிட்டு ஜென்ரல் நம்பர் அது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கனாலும் டெசிமல் இல்லாமல் ஒன்லி நம்பர் மட்டும் வரும். இது ஃபஸ்ட் ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஃபார்மேட் செல், அதில் போயிட்டு நம்பர் டெசிமல் எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். அதுக்கடுத்து கரன்சி எப்படி நம்ம அசைன் பண்ணுறது. இது டிஃபால்ட்டாக வந்து நம்ம இந்தியன் கரன்சி இருக்கும். நம்ம இந்தியனில் வந்து இங்கே ஓஎஸ் கம்ப்யூட்டர் வாங்கி இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் வந்து இந்தியன் கரன்சியில் இருக்கும். வேறு ஏதாவது கண்ட்ரிஸோட சிம்பிள் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரஷ்யா, யூஎஸ்ஏ, எந்த கண்ட்ரி வேணுமோ இங்கே போய் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இங்கே வந்து கரன்சியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்டி 90,000 அப்படின்னு வந்துடும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செல் எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வேல்யூ வந்து யூஎஸ் டாலராக இது மாறிடும். யூஎஸ்டின்றது டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம், வேணும்னா சிம்பிள் டாலர் சிம்பிள் நீங்கள் வேணும்னாலும் டாலர் சிம்பிள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்தியன் கரன்சியை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேலே போனீங்கன்னா இந்தியன் கரன்சி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து இங்கே வந்து கரன்சியாக வந்து மாறிடும். அந்த சிம்பிள் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. அதுக்கு அடுத்து நம்ம அக்கௌண்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முன்னாடி பார்த்து தான் இதில் எதுவும் பெருசாக வேல்யூவில் சிம்பிள் ஆட் பண்ணுறது, டெசிமல் ஆட் பண்ணுறது, 2 ஆப்ஷன் ரிப்பீட்டடாக இவங்க இது கொடுத்துருக்குறாங்க. இது வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு என்ன ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டேட் ஃபார்மேட்டுங்கிறது நம்ம செல்லை வந்து நம்ம மாற்றி செலக்ட் பண்ணணும். இந்த செல் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இங்கே டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இதில் வந்து நம்ம எப்படி டேட் ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. இப்போ இங்கே வந்து 2 ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். ஒன்று 6ஆம் தேதி மாதம் வந்து டெக்ஸ்ட்டாக வந்திருக்கு, ஆல்ஃபாபெட்டிக்கில் வந்திருக்கு. இப்போ ஜனவரி அப்படிங்கிறது வந்து JAN அந்த 3 லெட்டர் மட்டும் வர மாதிரி நம்ம பண்ணுறோம். இது ஒரு ஃபார்மேட்டு. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு 1/1/2009 இது நியூமரிக்கில் காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த டேட் ஃபார்மேட்டிங் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு இன்னும் நம்மளோட ஸ்டைலில் நம்ம அது வந்து டேட் ஃபார்மேட், டைம் ஃபார்மேட், கரன்சி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இடத்துல வேரி ஆகும். ஒரு சில கண்ட்ரியில் வந்து டேட்டு, மந்த்து, இயர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கண்ட்ரியில் வந்து மந்த்து, டேட்டு, இயர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தேதி, மாதம், வருஷம் இது 3 மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டேட் ஃபார்மேட்டிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த செல்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த ஒரு செல்லை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிற 6 செல்ஸும் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே ஃபார்மேட் செல்லு கிளிக் பண்ணுங்கள். இங்கே டேட் ஃபார்மேட் போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில டேட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபார்மேட் ஏதாவது உங்களுக்கு வேணும் இல்லை வேண்டாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா போய் கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே கஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இது வந்து முன்னாடி இப்போ முன்னாடி வந்து இப்போ நமக்கு ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்து தேதி, மாதம் வந்து 3 இருக்குது, MAA, இயர் வந்து 4 இருக்குது, YYY 4 போட்டிங்கன்னா 4 டிஜிட்டாக வந்து அது காமிக்கும். ஸோ இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஃபார்மேட்டு இந்த மாதிரி மாறிடும். அதாவது எல்லாமே நியூமரிக்காக மாறிடும். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் அந்த மாதிரி வேணும்னா ஃபார்மேட் செல்லுக்குள்ளே போங்க, கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டைப் அப்படிங்கிறத. ஸோ இங்கே எப்படி கொடுக்குறீங்கன்னா DD MMMYY இது கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த டேட் ஃபுல்லாக நியூமரிக்காக இருக்கிறத ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நியூமரிக்கில் இருக்குது. இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு DD MMMYY கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து டேட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டைம் எப்படி நம்ம டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போது இன் டைம் அவுட் டைம் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதே எம்ப்ளாயி நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தேதி 1/1/2020 இங்கே வந்து எப்படி கொடுக்குறோன்னா இன் டைம் அவுட் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டைம் ஃபார்மேட்டிங் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இப்போ நான் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி பார்க்குறது தான். டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றுறது, நான் கூடவே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், டைம் ஃபார்மேட்டிங் என்ன இன்னும் டைமுக்கு வராங்க, என்ன அவுட் டைம் போகிறாங்க, எத்தனை ஹவர்ஸ் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காலம் வந்து நம்ம இப்போ வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபார்மேட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணி ஒரு அலைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு இல்லாமல் ஸோ இதே மாதிரி பக்கத்து செல்லையும் காலம்லையும் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும், இது வந்து ஃபார்மேட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி செல்ல என்ன இருக்கும் நீங்கள் இந்த காப்பி பண்ண இடத்துல அப்படியே டிட்டோவாக இந்த இடத்துல வரும். கலரிங், டெக்ஸ்ட், டிசைன், அலைன்மெண்ட் மட்டும்தான் இதில் வரும். நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற வேர்டோ டெக்ஸ்ட்டோ வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ டைம் ஃபார்மேட் எப்படி பண்ணுறதுன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இங்கே டைம் ஃபார்மேட்டில் வரணும், இன்னொன்று இங்கே வந்து ஹவர்ஸில் வரணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுங்க, டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டைம் வந்து நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா நிறைய ஃபார்மேட் இப்படி இருக்கும். அது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது மணி, நிமிடம், காலையில் AM PM அப்படிங்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த டெக்ஸ்ட் மாறி இருக்குது. ஓகேங்களா?
ஸோ காலையில் 9 மணிக்கு வராரு அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் இப்போ 9 மணினா ஒரு கோலன் வச்சு 00 கொடுக்கணும். கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஏஎம் பிஎம்மாக மாறிடும். இப்போ சாயந்தரம் வந்து 3 மணிக்கு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா 15 அப்படின்னு போடுங்க. இது 3 மணியாக இது மாறிடும். அடுத்து காலையில் 10 மணிக்கு ஒருத்தர் வராருன்னா 10 o'clock அப்படின்னு போடுங்க. 10:00. ஈவினிங் வந்து இவர் ஒரு 6 மணிக்கு போகிறாருன்னா 18:00 கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா 6 மணி அப்படின்னு இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து டைம் ஃபார்மேட் நீங்கள் எப்போ போட்டாலுமே வேல்யூவில் வந்து கோலன் வச்சு 00 கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து இந்த டைமிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த டைம் ஃபார்மேட் முன்னாடி சொன்ன மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த செல்லில் உங்களுக்கு வேணுமோ அந்த செல் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட் செல்லுக்குள்ளே போங்க. டைம் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணுங்கள். இது இந்தியன் ஸ்டாண்டர்டுங்க, கீழே இந்தியா இங்கிலீஷ்னு வரும். ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து இதே டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். காலையில் ஒருத்தர் 9:30 ஓகே ஏஎம். ஈவினிங் வந்து இவர் 6 மணிக்கு போகிறாரு. ஸோ இதே மாதிரி இவங்க வந்து இந்த டைமில் இப்போ கீப் அப் பண்ணுறாங்க. இது வந்து காலையில் இந்த 5 எம்ப்ளாயோட இன் டைம் அவுட் டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சரி, இவங்க இன் டைம் அவுட் டைம் இருக்குது. இவங்க எத்தனை மணி நேரம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலா ஈக்குவல் டு அவுட் டைம் மைனஸ் இன் டைம். அவுட் டைம்லேருந்து இன் டைமை கழிச்சிங்க அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதாவது G14 செல்லையும் அதுக்கு அடுத்து F14 செல்லையும் மைனஸ் டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நமக்கு ஏஎம் பிஎம்னு தெரியாது. இது வந்து டோட்டல் ஹவர்ஸாக நமக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஹவர்ஸாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் செல் போயிட்டு டேட் ஃபார்மேட்டில் ஏஎம் பிஎம் இல்லாமல் ஒன்லி ஹவர்ஸ் மட்டும் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 6 மணி நேரம். புரியுதுங்களா? ஈக்குவல் டு அவுட் டைம் மைனஸ் இன் டைம். ஓகேங்களா? ஸோ இது காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டேட்டும் இங்கே டைமும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே இது எல்லாமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல், அதுக்கப்புறம் இங்கே டேட் ஃபார்மேட் இது செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது 06 அப்படின்னு வருது. டெசிமல் முன்னாடி இருக்கிற நம்பர் வருது. அதே மாதிரி நீங்கள் அதே ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்னா டைம் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துடும். ஸோ இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, இதில் ஏஎம் பிஎம், இது வந்து ஹவர்ஸ், எத்தனை ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட் செல்லில் இருக்கிற டைம் எப்படி பார்க்கறது, டைம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கால்குலேட். எப்படி வந்து இதை பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபார்முலாஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டேபிள் எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேலரி இப்போ 2019 இவங்க இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் கம்பெனியில் வந்து எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 நீங்கள் 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டுக்கோங்க எல்லாருக்குமே காமனாக. ஸோ இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இது டிவைடட் பை டோட்டல். ஸோ இவருக்கு எவ்வளோ எல்லாருக்குமே வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது டிவைடட் பை 6%. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சம்பளத்தில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் கொடுங்க. ஃபார்மேட் செல் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற எம்ப்ளாய்க்கு 5.56% இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 90லேருந்து அவரோட சம்பளம் வந்து 95 மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது 2 ப்ளஸ் இது இவங்களோட இன்க்ரிமெண்ட் 2. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இது டெசிமல் இருக்குது. இப்போ 14.29 11.11 அந்த மாதிரி இருக்குது. டெசிமல் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல் போங்க. இங்கே வந்து டெசிமல் பிளேஸ்னு ஒன்று வருது பாருங்கள் பர்சன்டேஜில். இதை செலக்ட் பண்ணி மைனஸ் கொடு. ஓகே 0 பண்ணிங்க அப்படின்னா
இது வந்து 0.5க்கு மேலே, அதாவது நம்ம ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது 0.5க்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஒன்றா கவுண்ட் ஆகிக்கும். லெஸ் தென் 5 வேல்யூவாக இருந்ததுன்னா அது கவுண்ட் பண்ணிக்காது. அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணும் கம்ப்யூட்டரு. இப்போ 12.5 அப்படின்னு இருந்ததுன்னா அவருக்கு வந்து 13% அது கால்குலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் இந்த மாதிரி கால்குலேட் ஆகி வந்துடும். இதான் வந்து பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா என்னோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து நான் உடனே வந்து நான் கமெண்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு. டெக்ஸ்ட் ஃபார்மேட் எப்படி கொண்டு வரதுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் காலமில் வந்து வேறு ஏதாவது ஸ்பெல்லிங் எரர் இந்த மாதிரி கேப் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட் சரி, டைம் ஃபார்மேட் சரி, இதெல்லாம் வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வேணுங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். Thank you very much.